ஷண்மு, ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை மாமா. ஒன்னும் இல்லைன்னா இங்க வந்து இருக்க. ரெடியாகி கிளம்புன்னு சொன்னாலும் கிளம்ப மாட்டேங்கிற. பாலா என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப ஏன் ஒன்னும் இல்லைங்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் தனியாக விடுறீங்களா? நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை? நீ என் பொண்ணு மாதிரி. இல்ல இல்ல, நீ என் பொண்ணே தான். நீ இந்த வீட்லயே இருக்கலாம். எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. பாலாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அதை சொல்லு. இல்லை மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாலா என்ன புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காரு. அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுறாரு. அவர் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வெளியே வந்தேன். நான் என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கா போக முடியும்? இல்லை, அவங்க தான் என்னை ஏற்றுக்கிடுவாங்களா? இங்கே தானே நான் வந்தாகணும். அதனால தான் வந்திருக்கேன். பாலாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக அவன் உன்னை இப்படி சொன்னான்? வேற எதுக்காக சொல்லுவாரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான். யாரு? உன் அத்தையா? அவங்களே தான். அவங்க தான் காரணம். நான் அவங்கள அடிக்க கூட இல்லை. ஆனால் நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி பாலா கிட்ட சொல்லி கொடுத்து என்னை கண்டபடி திட்ட வச்சுட்டாங்க. என்ன இது? ஆமாம் மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாலாவும் புரிஞ்சுக்கிடாம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன திட்டுறாரு. நான் யாரையுமே அப்படியே அடிக்கலாம் மாட்டேன். அடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் பாலாவோட அம்மாவை நான் அடிக்க முடியுமா? இருக்கட்டும், அவன் இன்னைக்கு வரட்டும். உன்னையா விட்டு விட்டு வரட்டான். அவன் இன்னைக்கு வரட்டும், நான் கேட்க என்னான்ட்டு. இல்லை மாமா, நீங்கள் எதுவுமே அவன்கிட்ட கேட்க வேணாம். அவன் இஷ்டத்துக்கே இருக்கட்டும். அவன் அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவனுக்கெல்லாம் நான் போய் என்னோட அம்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்ல, எனக்கு எல்லாம் வேணும் தான். சே, வார்த்தையெல்லாம் விடக்கூடாது, புரியுதா? அப்படிதான் எனக்கு கோபமாக வருது. நான் எங்கள் வீட்டில் எவ்வளோ செல்லமாக இருந்தேன் தெரியுமா? இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு நாளாச்சும் பாலா கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவங்க அம்மா இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. எதையுமே சொல்லவே மாட்டேன். அதுக்கு மீதியும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ரஸ்கல் இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. இல்லை மாமா, நீங்கள் இதை பற்றி எதுவுமே கேட்க வேணாம். அவன் வந்தாலும் நான் அவன் கூட அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இருமா, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஈவினிங் போல ஆனந்தும் மலரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போறதா சொல்லியிருந்தேன்ல, நம்ம 2 பேரும் துணைக்கு போலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ண போற? இல்லை மாமா, இந்த சுச்சுவேஷனில் நான் வர முடியாது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் இந்த வீட்டிலே இருந்துக்கிடுறேன். தனியாவா இருக்க போற? அங்கே அந்த பிசாசுகளோட இருக்கிறதுக்கு நான் இங்கே தனியாகவே இருந்துருவேன். அதுவே மேலு. அதுவும் சரிதான். ஆமா, நீ எங்க கூட வா. அதனால என்ன இருக்கு? இல்லை, இருக்கட்டும். மலரை பார்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. அதெல்லாம் மலர் ஒன்றும் சொல்ல மாட்டா. அவதான் கல்யாணத்துக்கு சரின்ட்டாள்ல. உன்னை பார்த்தா அவ சந்தோஷம் தான் படுவா. அதுக்கப்புறம் உன்னை பத்தின டீட்டெயில் எல்லாம் கேட்பா. அதெல்லாம் சொல்றதுக்கு நீ அங்க இருக்க வேணாம். அதனால நீ எங்க கூட வா, புரியுதா? இல்லை மாமா, காலையில் ரெடியாகவே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. எங்கே நான் அவங்க கூட வந்து மலர் என்னை பார்த்து அதுக்கப்புறம் ஆனந்த திருப்பியும் வேண்டான்னு சொல்லிடுவாளோன்ட்டு. அப்படி இல்லாம சொல்லுவா உன் அக்கா. மாமா, அப்படியெல்லாம் சொல்லுவாளா? அதுக்கு மேலே கூட சொல்லுவா. அவளை பற்றி தெரியாதுல்ல. எங்கள் வீட்டிலே அவள் தான் நல்ல போல்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நானும் தானே கூட வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏதாவது சொன்னாலும் நான் மருமக கிட்ட பேசிக்கிறேன். நீ என் கூட வா. இல்லை, நான் வரல. அதான் மாமா சொல்றேன்ல, கூட வான்ட்டு. இல்லை, பயமா இருக்கு. இதனால ஆனந்தோட மேரேஜ்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீ என் கூட தானே வரப்போற, தாராளமா வா. இல்லை, வேண்டாம், நான் வரல. அட, என்னம்மா நீ கூப்பிட்டுட்டே இருக்க, வரலன்னே பதில் சொல்லிட்டு இருக்க. பாத்தியா, உன் அப்பா கூப்பிட்டா வரமாட்டியா? வருவன் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏற்கனவே 2-3 வாட்டி வெளியே வச்சு அவளை பார்க்கலே ரொம்ப திட்ட தான் செய்கிறா. அதான் யோசனையா இருக்கு. அப்பா. வா ஆனந்த். ஷண்மு, எப்போ வந்தீங்க? பாலா எங்க? அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஆனந்த். ஏன், என்னாச்சு? சண்டையா? ஒரே டாமன் ஜெரி மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க போல. ஏன் ஆனந்த், மலரக்கா பாலா கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா? பாலா ரேஷ்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தான்ல, அப்போ மலரக்காவும் பூமாரி அக்காவும் பார்த்தாங்களாம். அப்போ பாலா கிட்ட ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டாங்களாம். அது வேற பாலாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த கோவத்தை ஃபுல்லா என்கிட்ட தான் காட்டுறாரு அவரு. அப்படியா? இது எப்போ நடந்துச்சு? எனக்கு தெரியாத. உங்களுக்கு தெரியாதோ? இதை பத்தி எதுவுமே தெரியாது ஷண்மு. ஏன் உன் மேல கோவப்படுறான்னு அவன்? ஆமாண்டா, அம்மாவும் மகனும் சேர்ந்து இந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திருக்காங்க பாரு. வீட்டு விட்டு துரத்திருக்காங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அதான் இருக்கான்ல நாடகக்காரி, அவதான் எல்லாத்துக்கும் காரணம் போல. பாவம் ஷண்மு, இவளை வீட்டை விட்டு துரத்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனந்த், நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வர்ற நிலைமையில இல்லை. கொஞ்சம் ரொம்ப யோசனையாவே இருக்கு. அதனால தான் சொல்றேன். அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வரலனாலும் வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுங்க. பாலா கிட்ட வேணா நான் பேசவா? தயவு செஞ்சு பேசவே வேணாம் ஆனந்த். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. அவன்கிட்ட யாருமே பேச வேணாம். இங்க பாரு ஷண்மு, எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க? பாலா நம்ம பையன். அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். சும்மா விட்டேன்னு வச்சுக்கோ, அம்மான்ட்டு அம்மா பின்னாடி போயிடுவான். மாமா,
ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போன்ட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு மாமா. நான் எங்க தான் போவேன்? இங்க இருக்க போய் வீடு இருக்க போய் நான் வந்துட்டேன். இல்லனா என் கதி என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாய் கூசாம என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு அவர் சொல்லலாமா? கொஞ்சமாவது யோசிங்க மாமா. ச்சே, இப்படி இருக்காரு. அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். அவனுக்கு இருக்குமா? உன்னை அப்படி பேசினான்ல, அவன் வரட்டும். அவனை 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன்ல நான். யாருமே கேட்கவே வேணாம் மாமா. அவர் கூட இனி நான் போறதாவே இல்லை. நான் இந்த வீட்டிலே இருந்துக்கிடுறேன். ஷண்மு, இதுக்கெல்லாம அழுவாக? லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு சின்ன வாக்குவாதத்துல பாலா உன்கிட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்கான், அவ்வளவுதானே? அதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? இல்ல மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எங்க வீடு ஒழுங்கா இருந்தா நாங்க போயிருப்பேன்ல இவர் சொன்ன வார்த்தைக்கு. அதுக்கப்புறம் இவர் மூஞ்சிலேயே முழிச்சிருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல. இரு, நான் அவனை போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர்றேன். உன்னை இப்படியெல்லாம் அழ வச்சுட்டு இருக்கான். மாமா வேண்டாம். சும்மா இருமா, நான் போய் கேட்டுட்டு வர்றேன். அவனெல்லாம் கேட்டாதான் சரிப்பட்டு வருவான். ரொம்ப திட்டானோ? என்னை 2 வார்த்தை திட்டி அடிச்சா கூட பிரச்சனை இல்லை ஆனந்த், அதை கூட நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் ஒரு வார்த்தையில வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு அவர் அப்படி சொல்லிட்டாரு. என்ன நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை, தேவையில்லாத பேச்செல்லாம் அத்தை தான் பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட. மலரும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதான், நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. என்கிட்டயும் வந்து சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரல. மலரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மலருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு அவளும் ஓகே சொல்லிட்டா. இவங்க யாரும் இடையில தேவையில்லாம என்கிட்டே வந்து அப்படிதான் சொன்னாங்க. மலரோட குணம் சரி கிடையாது, அவளை வேணான்னு சொல்லிருன்ட்டு. நான் அதெல்லாம் காது கொடுத்தே கேட்கல. பாத்தீங்கள்ல எப்படி இருக்காங்கன்ட்டு. ஆனா இந்த பாலா முட்டாளுக்கு அவங்க அம்மாவை பத்தி புரியவே மாட்டேங்குது. சரி விடுங்க, அவனுக்கும் கொஞ்ச நாள்ல புரியும். அவனுக்கு அம்மாவை பத்தி தெரியதான் செய்யும். இருந்தாலும் உங்க முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுன்னு அப்படியெல்லாம் நடிக்கிறான்னு நினைக்கேன். இல்ல பாலா, ரொம்ப ஓவரா பேசுறாங்க. மலர் தேவையில்லாம உங்களை லவ் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வர்றானா. நான் செஞ்ச மாதிரியே மலரும் செய்யறான்ட்டு சொல்றாங்க. அது நான் இல்லைன்னு சொன்னதுக்கு தான் என்னை அடிச்சுட்டான்ட்டு ஊரை கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாலா வந்து எப்படி எங்க அம்மாவை அடிக்கலாம், நீ வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அட பாவமே, இப்படி இல்லாம சித்தி போய் சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொல்றாங்களா? சரியான பொய் மூட்டை அவங்க. சரி, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. பாலாவை பற்றி எனக்கு தெரியும் நல்லா. அவன் எப்போவுமே இப்படிதான், லேசாக கோவப்படுவான், அப்புறம் சரியாயிடுவான். ஆஹா, இந்த தடவை சரியாகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவன் வீட்டோட இருக்க சொல்லிடுங்க. என்னை வந்து பார்க்க வந்தா என்ன பறக்கும்னு தெரியாது அவன் மூஞ்சி மேலே. ஏய் பாவம்ப்பா. என்ன பாவம்? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ ஏன் இப்படி பேசுறிய? அமைதியாக இருக்கிற பொண்ணு. உங்கள் அக்காவோ ரொம்ப வாய் பேசுவா. நாளைக்கு ஏன் கதி என்னவோ. ஆமாம், ரொம்ப முக்கியம். இப்போ வரட்டும் அந்த பாலா. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு தான் நான் அந்த வீட்டோட இருப்பேன். சே, எப்படி நடந்துக்கிடுறான் என்கிட்ட. அறிவே இல்லை அவனுக்கு கொஞ்சம் கூட. மூஞ்சியும் மோரக்கட்டையும். இவனெல்லாம் ஒரு மனுஷன்ட்டு லவ் பண்ணி வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தான். அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க அவன் வேணான்ட்டிட்டு. நான் எங்கே கேட்டேன்? அவன் தான் வேணும்ன்ட்டு ஒத்த காலில் நின்று வீட்டு கூட தெரியாமல் கல்யாணம் ஆகி வந்தேன். என்னத்த சொல்ல.